எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஷவர்மா தான் செய்ய போகிறோம். ஷவர்மா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஷவர்மா பிரெட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கேன், ஒரு ஸ்பூன் சுகர். எப்போவுமே ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சுகர் ரொம்ப அவசியம். அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. அடுத்தது கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதில் நாம் 2 கப்பு கோதுமை மாவு சேர்த்துடலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது 6 ஷவர்மா வர்ற அளவுக்கு 2 கப்புக்கான அளவு. இப்போ உங்கள் வீட்லேயே அதிகமான ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் 4 கப்பு போடுறதா இருந்தால் எல்லாமே 2 போட்டுக்கணும். 2 ஸ்பூன் ஈஸ்ட்டு, 2 ஸ்பூன் சுகர் எல்லாமே கலந்துக்கணும். இப்போ நாம் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பசத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இவ்வளோதான் மாவு பிசைஞ்சாச்சு. இதில் நாம் கொஞ்சமாக ஆயில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ இதை நாம் க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போது நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம வச்சதை விட டபுள் மடங்கு பெருசாகிடுச்சு. இதை தூக்கி ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போது நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் முள் இருக்குது. நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதை பிச்சு எடுத்துக்கலாம். இதில் இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா. அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போது இதை நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் எப்படி நார்மலாக சிக்கனை ஃப்ரை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ஃப்ரைங் பேனில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு சின்ன கடாய் தான் வச்சுருக்கேன். அதில் சிக்கனை பொரித்து எடுத்துடலாம். சிக்கன் பொரியட்டும். அதுக்குள்ளே நாம் காய வெட்டிடலாம். என்ன காயெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேபேஜ் எடுத்திருக்கேன், முட்டைகோஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா கேரட் எடுத்திருக்கேன், ஒரு கேரட் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கிலோ முட்டைகோஸ் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா ஒரு தக்காளியை சீடு எடுத்துகிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிற காய்கறிங்க. இப்போ சிக்கன் பொரிஞ்சோடனே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்க காய்கறியெல்லாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 மூடி லெமன் புழிஞ்சிருக்கலாம். இல்லாட்டி ஒரு 2 ஸ்பூன் வினிகர் போட்டுக்கோங்க. அடுத்தது இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு மேலே கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். அடுத்தது நாம் செஞ்சு வச்சிருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்போது நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிடுங்க கார்லிக் சாஸோட. இதை இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். பிரெட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மாவு ரெடியாக இருக்குது. இது நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வளர்த்தி எடுத்துடலாம். ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ஒரு நார்மலான சைஸ்க்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ளே ஃபில்லிங் வைக்கிறதுனால இது கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் நார்மல் சைஸில் இருந்தால் தான் ஃபோல்டு பண்ண எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது
கல் ரெடியாக இருக்குது. கல் இப்போ சூடாகிடுச்சு. நாம் இதை போட்டு எடுத்துடலாம். போட்டோன்னே சப்பாத்தி மாதிரி இல்லாமல் பபிள்ஸ் வரும். உங்களுக்கு அதே தெரியும். பபிள்ஸ் வந்தால் தான் அது வந்து குப்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். இப்போது நம்மளோட குப்ஸு ஷவர்மா பிரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். இந்த மாதிரியே எல்லாத்தையுமே வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நாம் இதை ஷவர்மாவை ஃபில் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு பிரெட் எடுத்திருக்கேன். டொமேட்டோ கெச்சப் வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆனால் நான் சேர்க்கலை. இதில் வந்து சும்மா ஒரு கொஞ்சமாக கார்லிக் சாஸ் போட்டு இதில் இப்போது நம்ம ஃபில்லிங்காக வச்சிடலாம். இப்போது நான் இதுக்கு கீழே வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இதை இப்போது ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்படி வச்சுருங்க. இப்போது இந்த கார்னரில் இப்படி கொண்டு வந்துட்டு இதை இப்படி அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கு இல்லையா, இது வராமல் இருக்கிறதுக்காக இதை இப்படி இந்த கார்னரை இந்த மாதிரி, ஐ திங்க் தெரியலன்னு நினைக்கிறேன், திரும்பவும் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த கார்னர் இருக்குல்ல, இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி உள்ளே வச்சிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான ஷவர்மா ரெடி. இப்போது இந்த மாதிரியே நான் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன். நான் இன்னொன்று உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி வைங்க, எட்ஜில் வைங்க. இந்த மாதிரி டர்ன் பண்ணிங்கன்னா ஃபோல்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த ஓரம் இருக்கு இல்லையா, இது வெளியில் கொட்டாமல் இருக்கிறதுக்காக இப்படி உள்ளே மடித்து வச்சுருங்க. இந்த கார்னர் பிரச்சனை இல்லை, இப்படி இருந்தாலும் நாம் ஃபோல்டு இப்படி பிரித்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான சிக்கன் ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மூச்சு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.